உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்திங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்துக்கும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதை தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய இந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலிமா மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போகிறீங்கன்னா ஏன்னா மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டிங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய மனசில் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை போட்டு மனம் முடிவெடுக்க முடியாமல் ஒரு சூழல் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சிக்கான சூழல்களும் இருக்கும், மனம் வருத்தம் படும் சூழல்களும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த காலத்தில் துலா ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்கும். நிறைய பெரிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய இடங்களில் போயிட்டு நீங்கள் போகும்போதே உங்களுக்கு ஒரு வெல்கம் இன்விடேஷன்ஸ் இருக்கும். நிறைய சுப நிகழ்வுகளை பங்கேற்கக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கும். சில பேர் எனக்கு அரசியல் இருந்தீங்கன்னா அரசியலில் பார்த்திங்கன்னா டக்குன்னு மேடை ஏற்றி விட்டுருவாங்க. மேடை ஏற்றி விட்டு விஐபி பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரர்கள் இருக்குது. அப்போ மனசில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு விஷயம்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 10-15 விஷயங்களை போட்டு வச்சுக்கிறதுனால ஸோ எதை முன்னாடி செய்வது எதை பின்னாடி செய்வது என்பது குழப்பங்கள் என்பது இருக்கும். ஸோ இந்த காலத்தில் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனம் விரும்பிய ஒரு வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாழ்க்கை என்பது இல்லை, திருமணமே எனக்கு நடக்கலை, எப்போயாவது திருமணம் நடக்கும் அப்படின்னும் போது இந்த காலங்களில் ஒரு சரியான ஒரு ஜாதக அமைப்புடன் ஒரு வரன் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இந்த அத்தை என்ற உறவு கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். என்னென்னாக்கா அத்தையை கூட்டின்னு போனீங்கன்னு வச்சிங்களேன், நடக்காமல் ஆகிக்கிறோம். அதனால் ஒரு மன அழுத்தம் வரும். சரிங்களா? இந்த காலத்தில் துலா ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா விரும்பிய ஆசைப்பட்ட நல்ல ஒரு காஸ்ட்லியான பொருள் ஏதாவது ஒன்று வாங்குவாங்க. அவங்களுடைய பொருளாதார நிலைக்கேற்ற மாதிரி சில பேருக்கு 2000 ரூபா பொருள் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். அதே போல் சில பேருக்கு என்னென்னு வச்சுங்க 2 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்குறது அவங்களோட பொருளாதார நிலை பொறுத்து. ஆனால் இந்த விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வச்சிங்களேன், அந்த பொருட்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கண்திருஷ்டிப்பட்டு டம்முன்னு உடையவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதற்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த பொருளை அதிகமாக விரும்புகிறீங்களோ அதனால் ஒரு மன அழுத்தம் வரும். நிறைய பேர் இந்த காலத்தில் எனக்கு வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக ஒரு வாஸ்து மீன் வாங்கினா பணம் வரும் அப்படின்றதுக்காக வீட்டில் ஒரு மீன் தொட்டி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் தொட்டி ஏதாவது ஒன்று வாங்கி வைப்பேன்னுவாங்க. அதை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற பேரில் பார்த்திங்கன்னா ஒன்றும் உடச்சிருவாங்க, இல்லை போட்ட மீன் செத்து போயிடும். ஸோ இதனால் இப்படியும் ஒரு மன அழுத்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு. ஸோ நீங்கள் மன அழுத்தம் வராமல் இருக்கணும்னா சின்னதாக பண்ணணும். மன அழுத்தம் வர ஏன்னா நீங்கள் செய்யலைனா கூட உங்கள் சுற்றி இருக்கிற நண்பர்கள் உறவுகள் எல்லாமே உங்களை போட்டு வச்சு செஞ்சுருவாங்க இந்த மாதம். ஸோ அதனால் என்னென்னாக்கா அண்ணன் வழி உறவு என்பது இந்த காலகட்டத்தில் சுமூகமாக இருக்குன்னு சொல்ல முடியும். அண்ணனோட சேர்ந்து நிறைய பயணங்கள் செய்வது,
அண்ணனோட சேர்ந்து பூர்வீக பயணம் என்பது இருக்கும். அண்ணன் அம்மா இந்த உறவுகளோடு சேர்ந்து இங்கே பூர்வீகத்துக்கு குலதெய்வ வழிபாடு செய்வாங்க, இல்லை பூர்வீக பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த திருமண வரன் என்பது இந்த காலகட்டத்தில் வீடு தேடி வரும்னு சொல்ல முடியும். வீடு தேடி வந்து வரன் பார்க்கறது, இந்த முதல் டைம் சொல்லுவாங்களே கோயிலில் போய் பொண்ணை பார்க்கணும், ஜாதகம் ஒன்று செட் ஆகிடுச்சு, இருந்தாலும் ஒரு வரனை சந்திக்கிறனால அந்த மாதிரியான நிகழ்வுகளில் நிறைய துலா ராசிக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தொழில் ரீதியான ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் ஆசைப்பட்ட மாதிரி தொழில் என்பது அமையாது இல்லையா. ஸோ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த சைடில் பார்த்திங்கன்னா மேனேஜர் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், இல்லை இப்போவே இந்த வேலை செய்யணும், இப்போயே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சைடு ஹாப்பி மூமெண்ட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நைட்டு ஓவர் நைட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ அதனால் என்னென்னாக்கா தூங்காது, அந்த தூக்கமின்மை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும். மேலும் என்னென்னாக்கா சில பேருக்கு நீங்கள் ஏதோ ஒரு மெயில் அனுப்புகிறீங்க, அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை ஏதாவது தப்பாக அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னாக்கா எந்த விஷயத்தையும் பொறுமையாக செய்யுங்க, நிதானமாக செய்யுங்கன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ மேலும் என்னென்னாக்கா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ உங்கள் தம்பி தங்கை இந்த உறவுலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த உறவுகளுக்குள்ள சிறிய கருத்து வேறுபாடுகள் இந்த காலத்தில் வந்து நீங்கும் சொல்ல முடியும். கருத்து வேறுபாடுகள் வரும், வந்து சரியாகும். அதே போல் என்னென்னாக்கா தந்தையோட ஒத்துழைப்பு இந்த காலங்களில் அப்பாவுடன் பார்த்தா கடந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு இணக்கமாக இருக்காது, அந்த அளவுக்கு இருக்காது. அவர் ஒன்று சொல்லியிருப்பார், நாம் ஒன்று சொல்லியிருப்போம். ஸோ அந்த விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுமூகமான விஷயம். அதே போல் என்னக்கா தந்தைக்கிட்டேருந்து நிறைய பேருக்கு ஒரு செட்டில்மெண்ட் வர வேண்டியதெல்லாம் இந்த காலத்தில் வரும். ஏன்னா கடந்த காலத்தில் இவங்க சொல்லிப்பாங்க, உங்கள் காசே தேவையில்லை எனக்கு அப்படி இப்படிலாம் சொல்லி தந்தைக்கும் இவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் நீங்கி இவங்களுக்கு சேர வேண்டிய அந்த பொருளாதார வரவு இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரர்கள் வருமானம் கண்டிப்பாக வரும், நீங்கள் கேட்கலனாலும் வரும். ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த பாகப்பிரிவினை பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. மேலும் என்னென்னாக்கா ஏதோ ஒரு விஷயம் என்னென்னாக்கா அந்த தூக்கமின்மை இந்த மாதிரி விஷயத்தினால ஏற்பட்ட பாதிப்பினால உடம்பு வந்து அதிக உஷ்ணமாக இருக்கும். அந்த உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய சில உபாதைகள் என்பது இருக்கும். மேலும் என்னங்க சில பேருக்கு இந்த வாதம் நரம்பு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதிக குளிர்ச்சினால கால் மறுத்து போகிறது, இல்லை ஜீரணமே ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரி என்னென்னாக்கா சில பிரச்சனைகள் ஏற்படும், ஆனால் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் அம்மாக்காக ஏதோ ஒரு விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. வீட்டுக்காக பார்த்திங்கன்னா பழைய விஷயத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மாற்றுவாங்க, அதுவே பிரச்சனையாகிடும். பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூமில் நிறைய பொருட்கள் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த பொருளே கெட்டு போயிருக்கு. ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரங்க வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கல, எல்லாமே நிறைய எக்ஸ்பீரியான பொருட்கள் தான் நிறைய இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் போட்டிங்கன்னாவே உங்களுடைய நோயெல்லாம் இல்லாமல் கடன் இல்லாமல் மிக ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். ஸோ அதனால் துலா ராசிக்காரங்க நீங்கள் போய் உங்களோட ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 4-5 ஐட்டத்துக்கு அது எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிருக்கக்கூடிய ஐட்டம் உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னு நம்ம உறுதியாகவே சொல்ல முடியும். ஸோ மேலும் எனக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எனக்கு அந்த குருவோட வழிநடத்தல், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் வழிநடத்தல் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அடித்து நவுத்தி வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுடைய ஆன்மீக பயணம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணியே தடையாக வந்துடும். இங்கே இதுதான் பிரச்சனை. என்னென்னாக்கா நம்ம ஒரு விஷயத்தை போவோம், இப்போ கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகலாம், இஷ்ட தெய்வ ஒரு கோயிலுக்கு போகலான்னா அந்த இடத்துல என்ன பண்ணார், உங்கள் கணவன் வாழ்க்கை துணை வந்து இல்லை இந்த டேட்டில். இப்போ ஒரு ஆணாக இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், என் ஒய்ஃப் அவங்களோட மனைவிக்கு வந்து இல்லை இந்த டைம் டேட் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தள்ளி போவோம். பெண்ணாக இருந்தாங்கன்னு வச்சுக்க, அவங்க கணவன் சொல்ல இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் எங்கள் அம்மாவை போய் பார்த்துக்கணும், நீ வேணால் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்ட தெய்வ வழிபாடையே இந்த காலகட்டத்தில் தனிமையாக செய்யக்கூடிய விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதனால் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஓவர் ஹாப்பியாக இருக்கும், அதே போல் கொஞ்சம் சங்கடமும் இருக்கும். ஸோ அதனால் சங்கடத்தை எப்படி சங்கரிக்கணும் அப்படின்ற விஷயத்தை விநாயகர் வழிபாடு மூலயமா செஞ்சு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க. நன்றி. குருவே சரணம். இப்பிரபஞ்சத்திற்கும் என்னதன்மை குருநாதருக்கும் என் இனிய அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துகிட்ருக்கும் மாசி மாதத்தில்.
சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ, அது மாசியில் வர பௌர்ணமி, மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போது நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது, சரிங்களா. திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்பக்குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில், சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மகம்னு போட சொல்லும் பொழுது இந்த திருப்பாற்கடலே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரக்கர்கள்லேருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர்றார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வருது பாருங்கள். பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு, நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதுனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்களாம். இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சுருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரகப்பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு, அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்கவங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல காலம், பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்களும் மாசி மாத வாழ்த்துக்களும். துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னாலே எல்லாமே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ராசியினர். சரிங்க, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எத்தகைய சிறப்பான பலன் தரப்பொழுது எதுலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருவோம். இந்த மாசி மாதத்தில், தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் உங்களை சுற்றியே வந்திருப்பாங்க. நிறைய விஷயத்துக்காக வீடு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் போயிருப்பீங்க, பயணிச்சிருப்பீங்க. வண்டி வாகனம், தாயார் சார்ந்த சில நிகழ்வுகளோடு நடந்திருக்கும், சான்சஸ் உண்டு. சரிங்க, இந்த மாசி மாதத்தில் இதெல்லாம் மாறப்போகுது. மாற்றம் உண்டான்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசி என்பவர்களுக்கு மாசி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் திகழப்போகிறது. மேலும் குழந்தைகள், யாருக்காவது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். யாருக்காவது குழந்தை பிறப்பு சம்மந்தம்னா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. குழந்தைகளின் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட, சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கான ஒரு காலகட்டம். மனதே பார்த்திங்கன்னா ஒரு விதமான மகிழ்ச்சியாக இருக்கும்போது, ஏன் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு சில நேரத்தில் தெரியாது. குழந்தைகள் பார்த்து, சின்ன பிறந்த குழந்தை பார்த்து திடீர்னு சிரிக்கும், திடீர்னு ஒரு என்ஜாய்மெண்ட்டில் அது பாட்டு சிரிக்கும். அதை பார்த்து எல்லோரும் ஒரு 100 பேர் இருந்தாலும் சிரிப்பாங்க பார்த்துட்டு. அது மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. கடவுள் பக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் திகழப்போகுது. மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடிட்டுருக்கோம். இது மாதிரி பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணால் இந்த ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த பிஸ்னஸ் பண்ணால் அந்த ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லை ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாமா, இல்லை ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மாமன் சம்மந்தப்பட்ட, தாய் மாமன் சொல்லக்கூடிய அவங்கக்கிட்ட வந்து இதனால் சண்டை போட்டிருப்பீங்க, பங்காளி சண்டைகளாக இருந்திருக்கும். அது எல்லாமே முடிஞ்சு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கனவுகளும் நினைவாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாசி மாதம் உங்களுக்கு வழங்க போகுதுன்னு சொன்னால் அது மிகையே இல்லைங்க. அந்தளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுதுன்னு சொல்லலாம்.
மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையும் கொஞ்சம் கவனம் தேவை. தாயாருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு சில விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில கர்ம காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தந்தைக்கு கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில அடிப்படுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ தந்தையோட கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. மேலும் பார்த்திங்கன்னா அவருக்கு ஸ்கின் டிசீஸ் என்ன இருந்துச்சுன்னா அதை உடனே போய் டாக்டர் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும் சொல்லலாம். இருந்தாலும் பெரிய இழப்புகள் எதுவும் இருக்காது. ஸோ தந்தைக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் அவருக்கு ஒரு செப்பல் அவரே யாருக்காவது வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவர் தந்தையை ஒரு நல்லெண்ணெய் வாங்கிட்டு கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு கொடுக்க சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு சிறந்த பரிகாரமாக விளங்கும். மேலும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக சுற்றுலா செல்லும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானங்கள் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் சொல்லலாம். ஸோ ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகும்போது நீங்கள் ஒரு செலவு அமௌண்ட்டை விரயம் பண்ணுவீங்க, அதுவும் சாதகமாக உங்களுக்கு பலனை கொடுக்கும். தாயாரின் உடல்நிலை மற்றும் அவங்களோட வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வெளியில் இருக்க உணவுகளை உண்ண வேண்டாம். மேலும் தண்ணி போயிட்டு எங்கேயும் மாற்றிலாம் தண்ணிலாம் குடிக்காதீங்க. சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வேறு என்னென்ன பண்ணலாம், இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களின் இரட்டிப்பாக உங்களுடைய லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பு இந்த மாசி மாதத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். வேலைகளில் ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்காக காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை கிடைக்காத அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக காத்துட்ருக்கு. உங்கள் நண்பர்கள் மூலியமாக யார் மூலியமாகவும் திடீர்னு கூப்பிடுவாங்க, அப்போ இங்கே வேலை இருக்கு வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வேலையில் ஜாயின் பண்ணலாம். அடுத்து பார்த்தா புதிய முயற்சிகள் எல்லாமே உங்கள் தந்தையின் அனுகூலமாக, சரிங்களா, உங்கள் தந்தைக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சில விஷயங்களை செய்யும் பொழுது அது உங்களுக்கு பலனை இரட்டிப்பாக உடனே கொடுப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். மேலும் அந்த புதிய விஷயங்கள் சற்று கொஞ்சம் பொறுமையாக தான் கிடைக்கும். பொறுமையாக கிடைச்சாலும் பெருசாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். மேலும் இந்த துலாம் ராசி 11 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால சில விஷயங்களில் அண்ணன் இல்லை அக்காலாக இருப்பாங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதன் மூலமாகவும் நீங்கள் மிகப்பெரிய லாபங்களையும் லட்சங்களையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாசி மாதம் திகழப்போகிறது. விநாயகர் வழிபாடு, முக்கியமாக விநாயகர் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்வது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் விளங்கப் போகுது. மேலும் பார்த்திங்கன்னா புனித நீராடல், அதனால் பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை ஓரங்களுக்கு எதுவும் போக வேண்டாம். கடற்கரை ஓரங்களுக்கு போயிட்டு நீங்கள் புனித நீராடணும் அவசியம் இல்லை. துலாம் ராசி அன்பர்கள் ஏதாவது கோவிலில் தீர்த்த குளங்கள் இருக்கும், அங்கே போயிட்டு புனித நீராடினாலும் போதும். அங்கே தெப்பக்குள திருவிழா நடக்கும் இந்த மாதத்தில். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் திருவிழா எல்லாமே கலந்துட்டு கோவிலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை, கோயிலில் ஏதாவது செலவு இருக்குது, ஏதாவது விசேஷங்கள் செய்யணும்னா அதில் போய் குளத்தில் போயிட்டு நீங்கள் விஷயங்கள் அங்கே இருக்க மீன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவளிக்கிறது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு குளத்தில் தெய்வம், சரிங்களா, தெப்ப குளங்களில் இருக்க மீன்களுக்கு அந்த பொரியலை வாங்கி போட முடியும், அதெல்லாம் போட்டாலே உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பரிகாரமாக விளக்கும். அதனால் குளத்துக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக மீனுக்கு உணவு அளிங்க. நீங்களும் அதில் குளிச்சுட்டு வர்றது மிக சிறப்பு. நீங்கள் கடலில் போய் குளிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் மிக சிறப்பான ஒரு பலனை தர காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். நன்றி. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்க. மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள், அதோடு இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர், பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும்பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில்
குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்னைக்கு செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்னைக்கு சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்னைக்கு சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழிச்சு இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானுங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர இது சாப்பிடும் நேரம் ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, அதாவது பரிமாறம், இது வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம். அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தேலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் அந்த இடத்துல நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன்.
ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடம்னால் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். அதாவது சுக்கிரன் 5ஆம் இடத்துல, அதாவது கும்பத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் இருக்குது. பெரிய விசேஷம். அதாவது சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள், சனி, ராகு, குருவினுடைய பார்வையில் எல்லாம் இருக்குது. அதை விட பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதனால் குழந்தை பிராப்தி உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லக்கூடியது, சொந்த ஊர் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. அதாவது சொந்த ஊர்னால் உங்களுடைய மூதாதையர்கள் இருந்த கிராமத்து கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் நீங்கள் இந்த எல்லை காவல் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும். காவல் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அர்ச்சனைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நிச்சயமாக போயிட்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த மாதம் பார்த்தோம்னா பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை மாத கிரகங்கள் சொல்கிறோம். இந்த மாதம் மாற்றங்கள்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் மாறுறார். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற 2-7க்கு அதிபதி. துலாத்துக்கு 2-7க்கு அதிபதி. பணத்திற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா பணம் வருமானம் அதீதமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் 21ஆம் தேதி, அதாவது மாசி மாதம், விஸ்வாவசு வருஷம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 21/2/2026 6 கிரகங்கள் அங்கே இருக்குது. செவ்வாயோடு சேர்த்து மிகப்பெரிய ஏற்றம். குருவின் பார்வையில் இருக்கிறது. ஆனால் வக்கர குருவாக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. படிப்பில் பிரச்சனைகள் இருக்காது. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். மேல் படிப்பு செல்லக்கூடிய பாக்கியங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில், அதாவது 3/3/2026 உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் தேதி அன்னைக்கு சனியும் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பார்த்தீங்கன்னா புதிய வேலை அமையும், வேலையில் ஏற்றம் அமையும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். எல்லாமே பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றியடையும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். புதிய வேலை வரும். வேலையில் மாறுதல் வரும். வேலையில் ஏற்றம் வரும். ப்ரமோஷன் வரும். அதை தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அந்த கடனும் சுப செலவுகளை குறிக்கக்கூடிய கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுற்றுலா செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் நீங்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய விஷயங்களை எடுக்க வேண்டாம், புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் இந்த ஒருவேளை அதுக்கு சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச பால் அந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய
காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இதோடு பார்த்தோம்னா உங்களுடைய கோல்சாரம், அதாவது உங்களுடைய கோல்சாரம் நல்லபடியாக இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் பார்த்தாலேனால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸு, பெரிய அதாவது சூப்பர் சர்ஜரிலாம் பண்ணுறவங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸு, அதை தவிர பார்த்தாலேனால் இந்த இது ஆடை நெய்கிறவங்க, அதை தவிர பால் பதனிடும் பொருட்கள், பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், அதை தவிர இந்த மின்சார விளக்குகள், மின்சார ஒளி விளக்குகள், அதை தவிர ரிஃப்ளெக்டர்ஸ், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக அட்வான்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தலையானால் 23/2/2025 25/2/2026 வரும். அதாவது 23/2/2026 25/2/2026 வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது மிகவும் நல்லது. இந்த மாதம் ஒரு பெரிய வெற்றியான மாதமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம், திருமண பொருத்தம், இதில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் அவதரித்த மாதம் இது. சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். துலா ராசி அன்பர்களுக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும்? மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு ஒரு சிறந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம்.
என்ன வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம், பொருளாதாரம், தொழில், உத்தியோகம், வேலை. பணம், பொருளாதாரம், தொழில், உத்தியோகம், வேலை. இந்த 5 விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன சிறப்பு? வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் சார், போக முடியுமா? போக முடியலையே, போகிறதுல தடை இருக்கே அப்படின்னு இவ்வளோ நாளாக நீங்கள் புலம்பிட்டு இருந்தது உண்மை தான். அது என் காதில் கேட்குது, சரிங்களா? ஆனால் இவ்வளோ நாள் தடை கொடுத்த விஷயம் இப்போ தான் நிறைவேற போகுது. வெளிநாடு போகிறதுக்கான தடைகள் விலகி வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் எல்லாமே கூடி வரும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் வேலையிலையும் சிக்கல்கள் இருந்திருக்கும். வேலையில் என்ன மாதிரி சிக்கல்கள் இருந்திருக்குன்னா, நம்ம ஜாப்பில் நம்ம உழைப்பில் வேற ஒருத்தர் ஆதாயம் தேடி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இருந்த பிரச்சனைகள், அவங்க செஞ்ச தீங்குகள் நமக்கு நன்மைகளாக மாறும். ஸோ இது ஒரு பக்கம். அதே மாதிரி காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும், லவ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு தெரிவித்து அந்த காதல் அங்கீகரிக்கப்படும். அதுக்காக நல்ல காதல் மட்டும்தான் அங்கீகரிக்கப்படும். எல்லா காதலையும் அங்கீகரிக்க முடியாது இல்லைங்களா? துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் காதலுக்கு சிறந்த ஏற்ற காலகட்டம். ஸோ உங்களுடைய பார்ட்னர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சரியான காலகட்டம் எதுனா இந்த மாசி மாதம் தான். இப்போ சொல்லிட்டீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும். இல்லை மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் சார் ஆனால் வெளிப்படுத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த மாசி மாதத்தில் சொல்லிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கும் சரியான காலகட்டம்னு நம்ம சொல்லிட்டோம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும், படிப்பு கல்வியை பொறுத்த வரைக்கும், உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் வெளியூரில் போய் படிக்கக்கூடியதோ அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடியதோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய படிப்புடைய திறமைக்கு ஏற்ற ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற திசை இந்த மாசி மாதம் காட்டி கொடுக்கும். மாசி மாதம் நிச்சயமாக சரியான இடத்துல போய் உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக எங்கே போய் படித்தா நமக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தா உங்களுக்கு மருத்துவம் படிக்கக்கூடியவங்க, சட்டம் படிக்கக்கூடியவங்க, அதே மாதிரி செவ்வாய் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம், அதாவது மாசி மாதம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இந்த மாசி மாதம் நீங்கள் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா அதனுடைய உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது பிற்காலத்தில் பெரிய அளவில் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, விதையை தான் இன்றைக்கி நம்ம விதைக்கிறோம், அறுவடை சிறப்பாக இருக்கும். ஸோ இதை பொறுத்து படிப்பு கல்வியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வகையில் இருந்தாலும், வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது முற்பகுதி 14ஆம் தேதி வரைக்குமே டல்லாக இருந்தாலும் கூட, 14ஆம் தேதி வரைக்கும் சரியான வருமானம் இருக்குது. இருந்தாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும், தேவைக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் நீங்கள் சேமிப்பை ஏற்படுத்திக்கணும். என்ன வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிட்டு தேவையான வகையில் அந்த இன்கம்மை பயன்படுத்தி நீங்கள் சேமிப்புகளை உருவாக்கிக்கணும். எப்போவுமே துளாராசியை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு ராசின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சேமிப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கணும். வெளியூர் வெளிநாடு வாழ்க்கையை, அங்கே வெளியூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு, துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல அனுகூலமான காலகட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். அதே மாதிரி மாணவர்களுக்கு சரியான காலகட்டம் அப்படின்னா இந்த மாசி மாதம்தான். காதலர்களுக்கு ஏற்ற காலகட்டம் மாசி மாதம்தான். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானமும் நல்ல பொருளாதாரமும் உயரக்கூடிய காலகட்டமும் மாசி மாதம்தான். மாசி மாதத்தில் பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் சேமிப்பை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த படிப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், முதுநிலை கல்வியாக இருக்கட்டும், அல்லது பட்டப்படிப்புகள், ஆராய்ச்சி படிப்புகள், இந்த படிப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. படிப்புகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் துளாராசிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வருமானன்றதை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு அமைப்பு தான். மொத்தத்தில் எல்லா வகையிலையுமே துளாராசி நல்ல அனுகூலமான ராசியாக இருக்குது. உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப குறைவான அமைப்புகள் தான் இருக்குது. நெகட்டிவ்னு எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் சொல்ல முடியும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சில கசப்புகள் ஏற்படும், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உருவாகும். அதை பொறுத்தவரையில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது. அதில் மட்டும் நீங்கள் தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இந்த நெகட்டிவான விஷயங்களை எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பரிகாரமாக சொல்லக்கூடியது,
உக்கிரமான தெய்வங்களுடைய வழிபாடு. உக்கிரமான தெய்வங்கள் அப்படின்னா இந்த மாதிரி வன தேவதைகள், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய உக்கிர தெய்வங்கள், இந்த கோயில்களுக்கு போய் மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 வாரம் அல்லது 5 வாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் மாறி பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும். எதிரிகளுடைய தொந்தரவுகள் நீங்கும். எதிரிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய கை ஓங்கிறது அப்படிங்கிறது நீங்கும். உங்கள் மேலே வழக்குகள் ஏதேனும் இருந்தால் வழக்குகளை நீங்கள் வெல்லக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா வகையிலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது. அதே போல் காரடையான் நோன்பு, சுமங்கலிகளுடைய பூஜைகள். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள், புனித நீராடல், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும். அப்படி ஒரு இருக்குது இந்த மாசி மாதத்தில். சரி, இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க. பாவங்களை போக்கக்கூடியது. கடலில் குளிக்கிறது, குளங்களில் குளிக்கிறது, புனித நதிகளில் நீராடுவது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள். நல்ல பலனை தந்துவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது, அதாவது கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ, அர்ச்சனை செய்வது, அந்த அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். பொதுவாக இந்த எலுமிச்சை மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க. அந்த மாலையை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு. அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா, ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாளினுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டோ அல்லது எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிட்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும். நம்ம என்ன செய்கிறோம், சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டு காஞ்சிவிடும். காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தணும். ஊசியில் கோத்த பழம்லாம் இல்லை, முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது. மகா சிவராத்திரி, அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி? ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள், மோட்சம் கிட்டக்கூடிய நாள். அன்னைக்கு இறைவனை மட்டும், பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டிக்கிண்டு நீ தான் கதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும். மகா சிவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். என்னைக்கு வருது அப்படின்னா 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மகம், மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம். சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் மகமாயின்றோம். 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி மாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். காரடையான் நோன்பு, கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் வம்ச விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு, வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி
வச்சு ஒரு 5 சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமோ தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, செல்வங்கள் வரக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும். அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இந்த துலாம் ராசியில் பார்த்திங்கன்னா ராசினுடைய சின்னமே தராசு தான். சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசியும் துலாம் தான். சூரியன் இங்கே நீச்சமாகும். நீதி நேர்மை உடைய ராசிகளில் பார்த்திங்கன்னா துலாம். இந்த சுவாமி நரசிம்மமூர்த்தி பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம். ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானதும் விசாக நட்சத்திரம். ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவான நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசாகத்தில் தான் உருவாச்சு. அது தெரிஞ்சுக்கணும். குருனுடைய நட்சத்திரம் இல்லையா? இப்போ இந்த ராசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானது யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான மாதமாக இருக்கும். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற புரிதலை வகுத்துக்கணும். பிரச்சனைன்னு வந்தாலும் 2 பிரச்சனையாக வரும், நல்ல விஷயம் வந்தாலும் 2ஆக வரும். எந்த விஷயத்தை முடிக்கணும், எதை தள்ளி வைக்கணுன்றது தெரியாமல் 2த்தையும் ஒன்று விட்டுருவாங்க, இல்லைன்னா 2 பிரச்சனைலையும் சிக்கிப்பாங்க. அதனால் ஒரு விஷயத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா 1க்கு 1000 முறை யோசித்து செய்வது நல்லது. இந்த ராசிக்காரர்களில் பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியம், சுப காரியங்கள், சுப விரயங்கள் தருவது நல்லது. சுப விரயம் தரும், அதாவது என்ன, வீடு கட்டி கடன் வருவது, திருமணம் உடைய பெண்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கடன் வருவது, அதாவது சொத்துக்கள் வாங்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் செய்வது நல்லது. சுப விரயம்னு சொல்லிக்கலாம். அப்படின்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை மட்டும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை ஒருத்தர் தரார் அப்படின்னா பணம் கொடுத்து வேலை வாங்கினா பணமும் வராது, வேலையும் கிடைக்காது. இந்த ராசியோடையது பார்த்திங்கன்னா இவங்களா உழுந்து இவங்களா பிறண்டு இவங்களா ஏஞ்சி நிற்கணுமே தவிர யாரையும் எதிர்பார்த்து வாழ முடியாத ராசியில் எதுனா துலாம் தான். அவங்களா ஏஞ்சி நிற்கணுமே தவிர மற்றவங்க தூக்கி விட்டுலாம் அவர் நிற்கக்கூடியவர் கிடையாது. அந்த அம்சமும் வராது. அதனால தான் அந்த ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் உச்சமடைகிறார். திறமையானவர்கள், நீதி நேர்மை உடையுள்ள ராசிகளில் இவர்கள் தான். ஆனால் என்ன, இவங்களுடைய கோபமே இவங்களை பார்த்திங்கன்னா கிணது அகல பாதாளத்தில் தள்ளி விட்டுரும். அதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய ராசிகளில் இவங்களும் ஒன்று. இந்த ராசியில் பாருங்கள், பெண் பிள்ளைகளை அதிகமாக பெற்றெடுப்பாங்க. இந்த ராசியில் பார்த்தோம்னா யாரை பெற்றெடுப்பாங்க? பெண் பிள்ளைகள். அதுவும் குறிப்பாக பாருங்கள், இந்த சுவாதி நட்சத்திரம் உடையவங்களை பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கும். 3 பிள்ளைங்க அப்படின்னா 2 பெண் பிள்ளைகள் இருக்கும், ஒரு ஆண் இருக்கலாம், இல்லை 2மே பொண்ணாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராசி எதுனா இந்த துலாம் தான். அப்படின்னா இவங்களுடைய பரிகாரம் என்ன அப்படின்னா, மனைவி பிள்ளைகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக உயர்வு தந்துடும். இங்கே பிரச்சனை அப்படின்னம்னா வெளியவும் பிரச்சனை தான். அப்போ உங்களுடைய பரிகாரம் எங்கே இருக்குது? குடும்பத்தில் தான் இருக்குது. சனீஸ்வர பகவான் உச்சமடையக்கூடிய ராசி பாருங்கள். சனீஸ்வரனுடைய மந்திரமே மனைவி தான். ரொம்ப அற்புதமான பெற்றவங்களுக்குரிய மரியாதை, குடும்பத்தில் உள்ளவங்களுக்குரிய அந்யுன்யம், இது எல்லாமே ஒற்றுமைகள் இருந்தாலே இவங்களுக்கு போகிற காரியம் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகிடும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு பிறகு தான் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 30 வயசாக இருக்கும், எனக்கு திருமணம் ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அஸ்திவாரம் போட்டுருவீங்க. நிச்சயம் வரைக்கும் போயிடும். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். சுப காரியங்களுக்கு நல்ல ஒரு பலனை தந்துவிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் வந்துடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியது. புதிய தொழில் அமைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்வார், இப்போ சுய தொழிலாக அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்பும் இந்த மாசி மாதத்தில் வரும். வேலை பார்த்திங்கன்னா அதிகமான அளவு பலு கூட, ஆனால் அதில் பேரு புகழும் உண்டு. பணியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திறமையும் விருது வாங்கக்கூடிய அளவிற்கு வந்துடும். கலை சம்பந்தப்பட்டது, ஊடக சம்பந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காதல் திருமணத்திற்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் தரும். அதில் ரொம்ப 1க்கு 1000 முறை கவனத்தை செலுத்துறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்கிண்டு இவங்களுக்கு
மன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம்னா குடும்பம் தான் பரிகாரம். நரசிம்ம வழிபாடு மிக ஆனந்தமான ஒரு வாழ்வினை தந்துவிடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.